ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்கும். ஈத் முபாரக். அப்புறம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன்னா, ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பற்றி தான் வீடியோ போட போகிறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்துட்டு இவங்க இங்கே சென்னையில் அவங்க இதில் இந்த சிறுதானியம் மற்றும் பாரம்பரிய அரிசியை வச்சுட்டு எல்லாம் செய்கிறாங்க. என்னது, இனிப்பு வகைகள், கார வகைகள், அப்புறம் கஞ்சி மாவு, பொடி வகைகள், அப்புறம் லட்டு வகைகள், அப்புறம் சூப்பு வகைகள் எல்லாத்தையும் செய்கிறாங்க அவங்க. அது நம்ம மசாலா வகைகள், புட்டு மாவு கூட அவங்க செய்கிறாங்க. சரியா? மசாலா வகைகள், புட்டு மாவு எல்லாம் செய்கிறாங்க. இப்போ நம்ம கடையில் வாங்கின ஆயில் என்ன இருக்குது, எது இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியலை. இவங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் இது எல்லாமே இந்த கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, அப்புறம் பூங்காறு, அப்புறம் குதிரைவாளி, அப்புறம் வரகு, சாமை, திணை, ராகி, இதில் எல்லாம் செய்கிறாங்க. பாரம்பரியமாக இருக்கிறதுனால அது ஹெல்த்தியாக இருக்கும். பெரியவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும், சின்னவங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு இப்போவே நம்ம பழக்கப்படுத்தினா அவங்களுக்கும் ஹெல்த் வைஸு நல்லா இம்ப்ரூவாக இருக்கும். ஸ்நாக்ஸும் நம்ம சாப்பிட்டா மாதிரி இருக்கும். அது மூலிமா நம்மளுக்கு எந்த கெடுதலும் வராது, எடுத்த கெடுதலும் வராது. அதனால் ஹெல்த்து தான் நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஏறுது, அது ஏறுது, எண்ணெய் ஒத்துக்காது அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? இது அது மாதிரி கிடையாது. இந்த இதோட பேர் துவி மில்லட்ஸ்னு வச்சுருக்காங்க. அவங்க காண்டாக்ட் நம்பர் 861000330102 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த இதுக்கெலாம் மதிப்பு கூட்டல் செய்கிறாங்க. மசாலா வகைகள் கூட செய்கிறாங்க. அவங்க இனிப்பு லட்டுலாம் கருப்பு கவுனியில் அரிசி, மாப்பிள்ளை சம்பா, பூங்காறு, குதிரைவாளி, இதிலெல்லாம் ராகி, கம்பு, இதிலெல்லாம் லட்டு வகைகள் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தி வைஸாக இருக்கும். இவங்க சென்னையில் ஆவடியில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் எனக்கு அட்ரஸ்ஸு இதில் கொடுக்குறேன், அவங்களோட ஃபேமிலிட்டும் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, கலர் கிடையாது, மைதா. முதல் ஸ்பெஷாலிட்டியே மைதா கிடையாது. நோ மைதா, நோ சுகர், நோ ஃபுட் கலர், நோ எசன்ஸு, அப்புறம் நோ பேக்கிங் சோடா. இதெல்லாம் இல்லைன்னாலே ஹெல்த்தியாக தானே இருக்கும். அதனால் துவி மில்லட்ஸ் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் விடவே மாட்டீங்க. அவங்க பிஸ்னஸ் வைஸாக கிளாஸ் எல்லாம் வேறு எடுக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயிலும் நான் உங்களுக்கு போடுறேன், என்னன்னு பாருங்கள். அப்புறம் நான் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி தான் நான் வாங்கினேன். நான் மிக்சர் வாங்கியிருக்கேன், 1/4 கிலோ மிக்சரு. அவங்கக்கிட்ட 1/4 கிலோ மிக்சர் இது 180 ரூபான்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கிறேன் அவங்கக்கிட்ட. இது காட்டியான முறுக்கு அரிசி. நம்ம சாதா முறுக்கு சாப்பிட்றதுனால ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. காட்டியான அரிசியெல்லாம் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மிக்சரும் இது காட்டியான முறுக்கும் வாங்கியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்து நானும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குது, ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். இதோட டீட்டெயிலாக நான் உங்களுக்கு விலாவரியாக கொடுக்குறேன். நீங்கள் வேணுன்றவங்க அதை காண்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு கிளாஸ் வேணுமோ கிளாஸு, இல்லை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறதா இருந்தாலும் வாங்கிக்க. நியர்பை சென்னையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, தெரியல, எனக்கு சரியாக தெரியல. ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க கொரியர் பண்ணி விடுவாங்க. விலையெல்லாம் எனக்கு எவ்வளோ டிசைட் பண்ணல. இதெல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் அரிசி வகைகள், திணை வகைகள், எல்லாம் மாவு வகைகள், சூப்பு வகைகள் எல்லாமே பண்ணுறாங்க. அவங்க வீட்லேயே குக்கீஸு, பெஸ்ட் குக்கீஸ்லாம் பண்ணுறாங்க அவங்க. அதெல்லாம் பசங்களுக்கு அந்த குக்கீஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம்.
அதனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதில் வந்து மைதா கிடையாது, சுகர் கிடையாது, அப்புறம் கலர் கிடையாது, முக்கியமாக வந்து பேக்கிங் சோடா கிடையாது. அதனால் நிஜமாலுமே ஹெல்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட பேம்ப்ளெட்டு, அந்த விசிட்டிங் கார்டு அதெல்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.